டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்கிறார்களோ, யார் பெஞ்சமின் நித்தானியார்களை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 மில்லியன் பவுண்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது அறிவிப்பு மட்டுமல்ல, என்ன நடக்கும் என்பது இந்த மரணத்தின் இறுதி யாத்திரைக்கு பிறகு நாளை இரவே கூட தாக்குதலை நடத்தலாம். ஏனால் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமே இப்போ கடுமையான மோதல்கள் உருவாக்கியிருக்கிறது. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரனதாம்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபியன் நம்ம இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ் சார், இந்த ஈரான் அமெரிக்கா இந்த பிரச்சனையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 நாள் பக்கம் எந்த ஒரு பெரிய ஒரு மோதலும் இல்லை, பெரிய ஒரு தாக்குதலும் இல்லை. கண்டிப்பாக திடீர்னு பார்த்தா நேற்று திரும்ப பார்த்தோன்னா ஈரான் அங்கே ஹார்மோஸ் வளைகுடாவில் போன அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானுடைய தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கத்தாரும் இதில் உள்ள அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது இப்போ சமீபத்தில்? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு இடம். நம்ம இப்போ அமர்ந்திருக்கிற இடத்துல நாளை இறுதி ஊர்வலத்துக்கு தயாராகி அயத்துல்லாவுடைய காமினியுடைய உடல் லண்டன்லேருந்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான நாளிதழ்கள் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் கூடுவதாக சொல்லப்படுகிறது. எத்தனை பேர்? 4 கோடி. கார்டியனுடைய அந்த செய்தியில் 30 to 40 மில்லியன் மக்கள். இப்போ கரெக்டு தான். என்ன உருவாகிருக்குன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தேசியவாதத்தின் கீழ் ஈரானிய மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறது. அதனால் அமெரிக்கா இப்போ சொன்னது ரெஜிம் சேஞ்ச் எங்களுடைய டார்கெட் இல்லை. இவர் டார்கெட் வச்சாரோ வைக்கல, அங்கே ரெஜிம் சேஞ்சு பண்ண முடியாது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவது எங்களுக்கு இயலாது என்பதை அமெரிக்கா அவங்க அந்த பாவ அறிக்கையை கன்ஃபஸ் பண்ணுறாங்க, ஒப்புக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கர்களுக்கு எதிரான மனநிலை அங்கே அதிகரித்திருப்பதன் விளைவாக 100 மில்லியன் பவுண்டி ஏதோ ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. யார் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்கிறார்களோ, யார் பெஞ்சமின் நித்தானியார்களை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 மில்லியன் பவுண்டி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது அறிவிப்பு மட்டுமல்ல, பதாகைகளை ஏந்திய ஈரானிய மக்கள் விழாக்களில் அந்த இறுதி கொள்கிறாங்க. சில இடங்களில் பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு வைத்திருக்கிறாங்க ஈரானில். உங்களுக்கு பல இடங்களில் ஃப்ளக்ஸ் போர்டு வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சூழல் அமெரிக்காவை பெரும் ஆத்திரமூட்டு நடவடிக்கைக்கு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிறவி எதிரியாக ஈரான் மக்கள் அமெரிக்காவையும் அமெரிக்கர்கள் ஈரானியர்களையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப படுமோசமாயிட்டு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 16க்கும் மேற்பட்ட நாடுகள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், உங்களுடைய நாட்டினுடைய பெரிய தலைவர் 87 வயது முதியவர் ஐயா அவர்களுடைய மரணத்திற்கு நாங்கள் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். இதில் அரபு நாடுகளும் அடக்கும். அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை சார்ந்த அனைவரும் எல்லா நாடுகளுக்கும் ஃபோன் செய்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுத்ததாகவும், அதனை மீறி தான் இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தார்கள். இந்திய நாட்டிலே இருந்து பிரதமர் செல்லவில்லை, மத்திய அமைச்சரகத்தில் இருந்து சர்வ மத குழு ஒன்றும் சென்றிருக்கிறது. மெஹபூபா முஃப்தி, சல்மான் குர்ஷித் போன்றவர்களும், பீகாருடைய ஆளுநர் மற்றும் துணை அமைச்சர் ஒருவரும் சென்றிருக்கிறார். இது இந்தியாவின் சார்பில். இந்தியா அதில் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தெளிவானது. இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு காரணம் என்னவென்றால், நமக்கு அமெரிக்காவை விட மிக அதிக தேவை நாளை இந்த பிரச்சனை வந்தால் நமக்கு ஹெர்மூஸ் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறார் ஈரான். ரொம்ப சந்தோஷம், இந்தியா இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு எங்களுடைய தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று வாழ்த்து நன்றி இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த நிலையில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நேற்று நள்ளிரவு நடத்தியச்சு. அதற்கு முன்னால் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டது. இது 48 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வு தான். அப்போது ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஹெர்மூஸ் வளைகுடா எங்களுக்கு தான் உரியது. அது மத்திய பகுதியோ லெஃப்டோ அண்ட் ரைட்டோ எல்லாமே எங்களுக்கு உரியது. நாங்கள் இப்போது பாரம்பரிய வழித்தடமாக ஹெர்மூஸினுடைய மையப்பகுதியை வச்சுருக்கோம், அது உள்ள மட்டும்தான் போகணும். ஆனால் அமெரிக்கா எனக்கு கையில் இல்லாவிட்டாலும் மற்ற நாடுகள் சொல்கிறது பைசா எதுவும் வசூலிக்கக்கூடாது, அது 60 நாட்களுக்கு. ஆனால் இவர்கள் அதை வசூலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது சுங்க கட்டணம் என்ற பெயரில் அல்ல, ஒரு
சர்வீஸ் சேவை கட்டணம். தேவை கட்டணம். இது நம்ம அன்னைக்கு கூட பேசியிருந்தோம். இதில் இப்போ அமெரிக்காவுக்கும் மத்திய நாடுகளுக்கும் அமெரிக்கா ஒப்பந்தத்தை போட்ட பின்பு மண்டையை குழப்பக்கூடிய நடவடிக்கை பென்டகன் அறிவுறுத்துகிறது. இங்கே பாருங்கள் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்பு, நீங்கள் தெரியாதனமாக அவங்கள ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க. இந்த கையெழுத்து போட்ட 14 ஒப்பந்தமும் அமெரிக்காவுக்கு பெரிய பேக் ஃபயராக வருங்காலத்தில் நடக்கும் அப்படின்னு இவங்க சொன்னதுனால அமெரிக்கா இப்பொழுது இந்த ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் கிழித்து வீசப் போகிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், 60 நாட்களுக்கு பிறகு ஒருவர் பணம் வாங்கினால் இப்பொழுது ஏதோ கொஞ்சம் வாங்கி போட்டால் அது அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. சரி, வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது 60 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க, சரி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உலகத்துக்கு தெரியாமல் அந்த செய்தியை மறைச்சிடலாம். அதை வச்சு அவங்க அந்த 60 நாளில் பெரிய அளவுக்கு அவங்க பட்ட கஷ்டத்துக்கு 47 வருஷத்துக்கு பகரமாகி விடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஹெர்மூஸில் நாம் வந்து எந்த பணத்தையும் வாங்கக்கூடாது, டோல் கேட்டுங்கிற மாதிரி நம்ம ஊரில் சுங்க கட்டுற மாதிரி அங்கே டோல் எதுவும் கிடையாது, ஆனால் நீங்கள் இது பண்ணுங்கிற மாதிரி தான் பேச்சு. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அது அப்படி பேசியிருக்கணும். தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருப்பது மட்டுமல்ல, ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட பிறகு அமெரிக்காவினுடைய புத்தியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதின் விளைவாகத்தான் எல்லையை மாற்றி 3 வழித்தடங்கள் இருக்கிறது. ஒழுங்காக சமாதானமாக போகிறேன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு மத்தியிலே போங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் ஓமன் பகுதியில் இவங்க வேண்டுமென்று கப்பலை அனுப்ப, அவர்கள் 3 ட்ரோன்களை அனுப்ப, அது பின்பகுதியிலே சேதாரம் ஏற்பட்டது. ஆனால் உயிர் பலி கிடையாது, லீக்கேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு நாம்கி வாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு பேரளவுக்கான தாக்குதலோடு நிறுத்தி கொண்டார்கள். யார்? ஈரான். அந்த பேரளவுக்கான தாக்குதல் என்னவென்றால், எங்களுடைய சொல்லை கேட்காமல் நாங்கள் தான் ஐ ஆம் த பாஸ்ங்கிற மாதிரி, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நடக்கும், நாங்கள் தான், அதில் நீ வரக்கூடாது என்று சொல்லி அவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்றை ஃபவுண்ட் பண்ணி அதற்கு இன்னும் ஆரம்பிக்கலை, அதை எப்படி நம்ம பண்ணணுங்கிறத ஓமனோடு ஒரு ஹிடன் டாக், மறைமுக பேச்சுவார்த்தை அவங்க 2 பேருக்குள்ள கோயிங் ஆன். 2 பேருக்குமே அந்த வளைகுடா வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து உண்மையிலேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால், உண்மையிலேயே அமெரிக்கர்களுக்கு அதில் ஒரு பெரும் நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை அமெரிக்கா தாக்கியிருக்க மாட்டார்கள். அவர்கள் தான் புத்தி கெட்டு தாக்கினார்கள் தான், நாங்களும் தாக்க மாட்டோம் என்ற நிலையில் அமெரிக்கா இப்போது தாக்கியதன் விளைவாக, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு கலைச்சூழல், மிக மோசமான சூழல். அமெரிக்காவால் படுகொலை செய்யப்பட்ட 38 பேர், அதுவும் பிப்ரவரி தலைவர்கள் அந்த இடத்துல இருந்தக்கூடியவங்க, அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தகவல்கள். இங்கே அங்கே ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆயத்துல்லா கமேனியுடைய கொஃபின், அந்த பெட்டி, சவப்பெட்டிக்கு பக்கத்தில் 14 மாதம் அவருடைய பேர குழந்தையினுடைய உடல் வைக்கப்பட்டது. பலரை இன்னும் உணர்ச்சி வயத்துக்கு கொண்டு சென்றது. என்னெல்லாம் இவர்கள்லாம் மனிதர்களான். அது மட்டும் இல்லை, 170க்கும் மேற்பட்ட 68 பச்சிளம் குழந்தைகளை ஸ்கூல் ஜோனில் டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் அவர்கள் காலி செய்தார்கள். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஆக இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நீண்ட விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ இப்போது இந்த தாக்குதல், நாளை அவருடைய பரியல் கர்ஃபலாவிலிருந்து அவருடைய பிறந்த வீட்டுக்கு வரலாம். இன்னும் 48 மணி நேரத்திற்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை அநேகமாக கடும் போர் நடக்கலாம். ஏனென்றால் இந்த பரியலுக்கு காலத்தில் அவர்கள் சில சத்தியங்களை செய்திருப்பார்கள். மரணத்தை நாங்கள் எதிர்கொள்ள தயார், அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆயுதங்கள் மட்டும்தான் பலம், பலம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கோ மனபலம் உண்டு. இவர்கள் மரணித்து போய்விட்டால் வேறொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அவர்கள் அப்படி நம்பவில்லை. அவர்கள் பொத்தானை அழுத்தி காலி செய்வதில் மட்டும்தான். ஆகவே இப்போது இன்னும் உலகம் பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரை இல்லை, இப்போ யூரோப் நாடுகளெல்லாம் பெரும் சங்கடத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்கா இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும், எங்கள் நாட்டில் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அவங்க சொல்கிறாங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஃப்ரான்ஸ் சொல்லுது, உங்களை நம்பி தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். அதே மாதிரி ஜப்பான்கிட்ட வந்து இவங்க ஒரு டிப்ளமேட்டிக்காக டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான், உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள், ஜப்பான்லாம் ஏற்கனவே சப்ளையர் தான். நம்ம ஒரு கடை குறைஞ்சிருக்கு, 2வது லேட்டாகி லாஸ் ஆகி 2வது திறந்தால் 2வது பழைய சப்ளையர்களை தேடுற மாதிரி அவங்க தேடுறாங்க. இப்போ ஜப்பானுக்கு ஒரு நெருக்கடி, அமெரிக்காவோடும் உறவு, ஈரானோடும் உறவு. ஜப்பான் ரெடியாக இருக்காங்க, பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு வந்து அமெரிக்கா கொடுக்கக்கூடாதுங்கிறது. அதுதான் சார். இப்போ என்னென்னா, ஈரான் வந்து அவங்களுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறதுக்கும் தடை வந்து திரும்ப கொண்டு வருகிறதா அமெரிக்கா தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ
பெரும்பாலான நாடுகள் வந்து ஈரானோட அந்த வர்த்தக உறவை வந்து வச்சுக்கிறதுல ஒரு தயக்கம் காட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தானே சார் இருக்குது. திரும்பவும் ஈரானை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் அமெரிக்கா இறங்கி இருக்கிறது தான் சார் இதை நம்ம பார்க்க முடியும். உண்மைதான் உண்மைதான். இப்போ ஈரானுக்கு வந்து 60 மில்லியன் பேரல் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 60 மில்லியனுங்கும் போது 6 கோடி, அது ஒரு பெரிய வர்த்தகம். 6 கோடி பேரல்னால் அவனுக்கு பெரிய லாபம் கிடச்சிருக்கு. இப்போ வழக்கம் போல் அவர்கள் ஒரு அமெரிக்காவினுடைய லெஜிட்டிமேட் ப்ராசஸ்ன்னு சொன்ன மாதிரி லீகலைஸ்டு வேயில் வந்து இனி பிஸ்னஸ் செய்யக்கூட தடை பண்ணிட்டாங்க. இப்போ இதுவரைக்கும் ஈரானில் இருந்து சப்ளை செய்யலான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நாட்டு கூட ஈரான்லேருந்து கப்பல் வருது. இப்போ அமெரிக்கர்களின் தடையின் மூலமாக ஈரான் எப்படியாவது வேறு வழிகளில் சரக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுவது இந்தியா போன்ற நாடுகள். சீனா ஒன்றும் பாதிக்கப்படாது. சீனாவுக்கு சரக்குகள் போய் கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது அமெரிக்கா மீண்டும் அச்சுறுத்துகிறார்கள். அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஏன்னால் உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா போட்டதன் விளைவாக அமெரிக்கா எந்த அளவிற்கு தொய்வடைந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனால் உக்ரைன் போரில் கூட இவர்களை நம்பிய ஜெலன்ஸ்கி நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டு விட்டார். நேற்றைக்கு தாக்குதல் ஒரே நாளில் 534 ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸின் மூலம் பற்றி எரிகிறது. அது வேறு டாபிக். அப்படி இருக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ்டு இந்த அக்ரிமெண்ட் கொலாப்ஸ் ஆயிட்டு. இனி என்ன நடக்கும் என்பது இந்த மரணத்தின் இறுதி யாத்திரைக்கு பிறகு ஆயத்துல்லா கமேனி நாளைக்கு 9ஆம் தேதி தானே, நாளைக்கு பிறகு தான் நாளை இரவே கூட தாக்குதலை நடத்தலாம். ஏன்னால் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்குமே இப்போ கடுமையான மோதல்கள் உருவாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்காவினுடைய தளவாடங்களில் முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய விமானங்கள் F-Series எல்லாம் அங்கிருந்து வாபஸ் செய்யப்படுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அல் மயாதீன் போன்ற அரபு சேனல்கள், அல் அரேபியா போன்ற சேனல்களின் செய்தியினூடாக இதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் மட்டுமல்ல, ஆசிய பிராந்தங்கள் எல்லாமே மிகப்பெரிய கொலாப்ஸில் இருக்குது. அதான் இப்போ உள்ள நிலைமை. ஓகே சார், இதில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து திரும்ப இதை ஒரு போராக கொண்டு போகிறதுல அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குமா சார்? அமெரிக்கா வந்து நாம் கேட்ட அளவில் அமெரிக்கா போர் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர் ஒரு பெரிய ஆதிக்க சக்தி. அதாவது ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் தான் இங்கே இந்த உலகம் வந்து நான் நினைக்கும் போது என்னால் கட்டுப்படுத்த முடியும் உலக நாடுகளை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு, இல்லை அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு பாணியை கையாளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா சார்? இல்லை, இப்போ நிச்சயமாக அமெரிக்கா அந்த போர்ட்ரேட் இல்யூஷன், சச் எ கைண்ட் ஆஃப் இல்யூஷன் என்றால் ஒரு மாய பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஆனால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டது என்பது அல்ல. அமெரிக்காவினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உலகம் அறிந்திருக்கிறது. அது சரி சார். எனக்கு இந்த கேள்வி எந்த ஒரு புள்ளியிலேருந்து வந்ததுன்னா, இப்போ அந்த 3 கப்பல்கள் மேலே வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க தாக்குதல் நடத்தின வந்து பேரளவுக்கான ஒரு தாக்குதலாக இருந்தது. உயிரிழப்புகள் ஏற்பதில்லை, பொருட்களும் பெரிய அளவில் சேதனமாகல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இதை ஒரு சுமூகமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவராக இருந்தாலுமே ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாவோ இல்லை அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் வந்து போயிருப்பாங்க. திரும்ப தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களுடைய முக்கிய அந்த இராணுவ கட்டமைப்புகள் மேலே, அந்த ரேடார்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற சமயத்தில் இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எழுதுதான் சார். இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு ஆழமான புரிதலுக்குரிய கேள்வி. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கஷனுக்கு உட்படுத்தப்படக்கூடிய கேள்வி. இப்போ உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே என்னுடைய பதிலில் இப்போ இந்த தாக்குதலை யூகேஎம்டிஓ வர்த்தக கடல் பாதைக்கு பிரித்தானியா வந்து தான் உறுதி செய்யுது. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே அங்கேருந்து வரதுனால அந்த யூரோப்பியன் யூனியனில் நிறைய கப்பல்கள் தாமதிக்குது. ஜப்பானுடைய கப்பல்களும் தாமதிக்குது. போன ஆண்டு இதுவரை இந்த ஜூலை மாதம் 126-130 கப்பல்கள் போனது. இப்போ இந்த இதுவரைக்கும் வெறும் 43 கப்பல்கள் தான் போகுது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸுக்கு காலதாமதமாகும் காலமெல்லாம் அதிகமாக டோக்கன் ஆகிட்டே இருக்கு, அதிகமாக ப்ரீமியம் கட்ட வேண்டியதாக இருக்கும் கட்டம். இப்போ இவங்க கேட்குற 15 கோடினா பேசி சார் கொஞ்சம் பார்த்து போடுங்க, 20 ரூபா தர முடியாது, 15 ரூபா தரேன், 10 ரூபா தரேன்னு சொல்லி பேரம் பேசினா அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சும்மா தானே வருது காசு. ஆனால் அமெரிக்காவுடைய செயல்பாடுகளின் மூலம் ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியனும் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் ஏராளமான எரிபொருள் தேவை. சிஎன்ஜி எதுக்கு நமக்கு ஜப்பானுக்கு, அது ஹெர்முஸ் வழியாக தான் வரணும். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய ஆட்களாக தான் தென்கொரியாவும் இருக்கிறது, அமெரிக்காவுடைய ஆட்களாக தான் யார் இருக்கிறாங்க, ஜப்பானும் இருக்கிறது. ஒட்டுமொத்த நேட்டோவில் இருந்தாலும் அவர்களும் அமெரிக்காவுடைய எக்ஸப்ட் ஸ்பெயின் தான். இந்த மரணத்திற்கு யாரையுமே அவங்க அழைக்கலையே, ஒரே ஒரு நாட்டை தவிர ஸ்பெயினை மட்டும்தான் அழைச்சாங்க. நேட்டோ நாடுகளில் வந்து ஸ்பெயின் ஒரே நாடு ஸ்பெயின் மட்டும்தான். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே
இதில் ஒரு சமாதானத்துக்கு வர வேண்டுமென்றால் இப்போ அமெரிக்கா தாக்கியிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த நிலைமையே சரியில்லை. இறந்து போய்விட்டார், ஒன்னால தான் இறந்தார். சரி, அவனே தப்பு நடந்திருக்கட்டுமே. இப்போது தப்பு நடத்தினது ஈரான் தான் தாக்குதல் நடத்தினாங்க. எதுக்கு தாக்குதல் நடத்தினாங்க? எங்களுடைய மத்திய பகுதியில் போகணும், அது 8 கிலோமீட்டர் தான் மொத்தம். அந்த இடத்துல போகாமல் நீ எதுக்கு ஓமன் பக்கத்தில் போனான்னு கேட்டாங்க. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, அமெரிக்கா உண்மையிலே அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். ஒரு 2 நாள் அமைதியாக இருந்தால் போதும். இருந்திருந்தால் சனிக்கிழமைக்கு அப்புறம் தாக்குதல் நடத்த வேண்டி இருந்தாலும் மரணத்திற்கு பின்பு, இந்த மரண அடக்கத்துக்கு பின்பு தாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சொலவாடல்களின் மன்னன், வார்த்தைகளை பிதற்றல் மன்னன். எப்படி சொல்கிறேன்னா, அடே 4 கோடி பேர் கூடுறான், உலகத் தலைவர்கள் வர்றான், ஒரே ஒரு குண்டில் ஒன்றும் சாவடிச்சிருக்கலாம் நான் நினச்சா. இப்படி யாராவது சொல்லலாம்? இது யார்? பிரசிடெண்ட், அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட், 80 வயசாச்சு. அடே, நமக்கு சீனியர் ஒரு பெரியவரை நம்ம கொண்டுட்டோம், பச்சை பிள்ளையும் கொண்டுட்டோம், 170 பிள்ளைகளையும் கொண்டுட்டோம், மற்றவங்களெல்லாம் கொண்டது விட்டுருங்க. இது பெரிய பாவம். இது உலக லெவலில் நமக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி, எப்பா அப்படியே போயிட்டுருங்க, கண்டும் காணாமல் அறிக்கையை மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்படின்னு சொல்லியிருந்தால் அதற்கு சமாதானமாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா அந்த சமாதானத்தை விரும்பவில்லை. அக்ரிமெண்ட்டை தவறாக போட்டாங்க. போட்ட பிறகு இதை எப்படியாவது குழப்பி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது தெளிவாக சொன்னாங்க, பிரச்சனை இல்லாத சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி வரும். ஒரு சங்கு கிடக்கு, அது பாட்டு இருக்கும், அது யாருக்கும் தெரியாது, அதை எடுத்து ஊதுனா ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். அந்த கதையாக ஹெர்மூஸுங்கிறத பற்றி பிஃபோராக அந்த வாருக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. நாம் எப்போவுமே ஹெர்மூஸை பற்றி பேசினது இல்லை, நானும் சரி நீங்களும் சரி. இந்த பிரச்சனையை ஆழப்படுத்தி ஹெர்மூஸில் உனக்கு இவ்வளோ வருவாய் வரும்னு சொல்லி கொடுத்தது யார்? அமெரிக்கா. இப்போ அவன் விடுவானா? அதுதான் சார் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல இதுவாக தான் இருந்தது. ஈரான் வந்து அந்த 3 கப்பல்களுக்கு எச்சரிக்கை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருக்கலாமே, அடுத்து வரக்கூடிய கப்பல்கள் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோ இல்லை அந்த ஒரு அவங்க தரப்புலேருந்து ஒரு விவாதத்தையும் அவங்க முன் வச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க தாக்குதல் நடத்தணுங்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த தாக்குதல் கூட ஒரு எச்சரிக்கை தாக்குதல் தான். எப்படின்னு கேட்டேன்னா, நான் சொன்ன முதல்ல செய்தியில் உங்களுக்கு புரியும். பெரிய சேதாரங்கள் இல்லை, லேசாக சேதாரம், அதுவும் பின்பக்கம் மட்டும் லைட்டாக டச் பண்ணியிருக்கு, ஓட்டை விழவில்லை, ஆயில் போகலை, உயிர் சேதாரம் இல்லை. அந்த கப்பலும் அதற்கு பிறகு பாதுகாப்பாக பயணித்து போயிட்டு டெஸ்டினேஷனுக்கு. அப்போ ஈரான் இந்த மூலம் தான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரி, ஈரான் தான் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் நம்ம கேட்போம்ல, உனக்கு எங்கே அறிக்கை போச்சு, நீ பெரிய மனுஷன்ல, உலகமே அதாவது இந்த ஹெர்மூஸ் விவகாரத்தில் வேர்ல்டு லெவலில் 25%, ட்ரேடிங் லெவலில் ஒரு 7%. அப்போ கிட்டத்தட்ட 33% பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம். 7 to 10 ட்ரேடிங் கப்பல் போகிறது மட்டும் இல்லாமல் ஆயில் கப்பல் எல்லாம் சேர்த்து ஒரு 33-35% சர்வதேச பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு கிரஞ்சி சிச்சுவேஷன் அமங் த கண்ட்ரிஸ் வந்துச்சுன்னா, தட் ஷுட் பி கண்டிப்பாக எப்படி இருக்கும், அமைய வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதா ஒரு கேள்வி. அதை விரும்புவவர்கள் நினைப்பால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லவா. சப்ளை செயினை வந்து கண்ட்ரோல் பண்ணும்ல. அமெரிக்காவிலே ரெசஷனாக இன்றைக்கி உருவாகிருக்கு, மந்த நிலை. அமெரிக்காவில் மனநிலை உருவாயிருக்கு. எல்னினோட தாக்கத்தால் ஐரோப்பா முழுவதும் வந்து பார்த்தோன்னா பட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு இந்தியாவிலையும் வந்து பார்த்தோன்னா பெருமளவிலான மழை ஏமாற்றங்கள் இருக்குது. சீனாவில் அதிக அளவிலான மழை சில இடங்கள் அதிகமாக பெய்யுது. இப்போ என்ன காரணம்னா, நல்லா யோசித்து பார்த்தா ஒரு சூட்சமம் புரிகிறது. இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா $40 பில்லியன் கிடைக்கும். யாருக்கு? ஈரானுக்கு. இதில் இந்த ஹெர்மூஸை கட்டுப்படுத்தி 40 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? 4 லட்சம் கோடி. இன்றைக்கி 95 ரூபா 97 ரூபானா 40 பில்லியன் இதில் மட்டும் கிடைச்சா, இப்போ ஐரோப்பா நீங்கள் சொன்னீங்களே, நல்ல அழகான பாயிண்ட். வெப்பம் தாங்க முடியாமல் அங்கே ஏர் கண்டிஷனர் வந்து அங்கே வைக்கிறதுக்கு தனியாக அனுமதி வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அனுமதி வாங்கணும், சப்ளை இல்லை. ஈரான் சொல்லுது, அந்த கவலை நீ விட்டுரு, உலக அளவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கு, நான் உனக்கு ஏகப்பட்டது சப்ளை பண்ணுறேங்கிறான். அப்போ ஈரானுடைய தொழில்நுட்பம் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? $100 ஒரு ஏர் கூலர் தரேன், ஏர் கண்டிஷன் தரேங்கிறான். ஒன்று. இரண்டாவது, ஈரான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடிக்கல் டிவைஸில் நம்பர் 1. மூன்றாவது, பலிஸ்டிக் தொழில்நுட்பங்கத்திலையும் ட்ரோன்கள்லையும் நம்பர் 1 ஆகிட்டு வருது. இப்போ இந்த 4 லட்சம் கோடி வந்துச்சுன்னா ஈரான் எவ்வளோ பெரிய தொழிலாக மாறும். இது அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தாதா? அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தும். அமெரிக்கர்களுக்கு இங்கே என்ன வேலை ஈரான் அறிவிக்குது.
இவனை வெளியே அனுப்பிட்டு நாம் எல்லாம் நேட்டோ மாதிரி அரபு நேட்டோ ஒன்று உருவாக்குவோம். இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் சவுத் ஈஸ்டியா, அதாவது தெற்காசியா மண்டலத்தில், மத்திய கிழக்கில் நாம் எல்லோரும் பெர்ஷியர்களும் அரபியர்களும் ஒருங்கிணைந்த ஒரு கோஆப்ரேட்டிவாக நம்ம கூட ஒரு டீம் லான்ச் பண்ணி பார்த்துக்குவோம். இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னதெல்லாம் அமெரிக்கா கொஞ்சம் மேகமாக யோசித்திருக்கிறார்கள். ஆம், இவனை விட்டால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து விடுவான். இப்போ தான் நம்மளை கடித்து விட்டான். எல்லாத்துக்கும் அவன் சொல்ல கேட்டு தான் நம்ம இறங்கி நிற்கிறோம். எஞ்சியதை நம்மள்கிட்ட வீசுறதுக்கு நீ ஒன்றுமே இல்லை. அணுகுண்டு மட்டும்தானே இருக்குது. அமெரிக்காவிட்ட எல்லா பம்பருக்கு பிளாஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு. B-2 பாம்பர்ஸும் சரி, GBU-57 போட்டாச்சு, F-35, F-15 ஈகிள், அப்புறம் ராப்டார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. இனி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட நிலையிலே இதை வேண்டுமென்றே ஆட்டையே கலைத்து வைத்த கதை, கூட்டை கலைத்த கதையாகத்தான் அமெரிக்கா இந்த தாக்குதலை அவருடைய பாடி இன்னும் எடுக்கப்படாத நிலையிலே கிளப்பியிருக்கிறார்கள் என்பது 100க்கு 100 தெள்ள தெளிவான உண்மை. ஓகே சார், இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த தாக்குதல் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரனை தான் பார்க்கான். இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.